இந்தியாவில தான், அதுவும் தென்னிந்தியாவில தான், தமிழ்நாட்டில தான் மனிதர்கள் தோன்றி இந்த உலகம் முழுக்க பரவினார்கள் என்பதற்கு நான் ஒரு சான்று சொல்றேன். என்னன்னா, நீங்க ஆப்பிரிக்காவில மனிதர்கள் தோன்றி தான் அவங்க உலகம் முழுக்க பரவுனாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா, இன்னைக்கு அவங்க போறாங்களா? ஆப்பிரிக்காவிலருந்து வந்து யாராவது இந்தியாவுக்கு வராங்களா? ஆப்பிரிக்க மக்கள நாம ஏன் இந்தியாவுல பார்க்க முடியல? ஏன் இந்தியாவுல வந்து வளம் இல்லையா? அவங்க ஏன் இந்தியாவுக்கு வரமாட்டேன்றாங்க? ஆப்பிரிக்காவுல தான் இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அவங்க உலகம் முழுக்க போகல. ஆனா, இந்தியாவுல இருக்கிறவங்க, தென்னிந்தியாவுல இருக்கிறவங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, இந்த உலகம் முழுக்க பரவி வாழ்றாங்க. ஜப்பான்ல இருக்காங்க, ஆப்பிரிக்காவுல இருக்காங்க. இன்னைக்கும் அவங்க போய்க்கிட்டே தான் இருக்காங்க. வெளிநாடுகளுக்கு போய்க்கிட்டே தான் இருக்காங்க. இதுலேருந்தே தெரியலையா? இதுதான் கடந்த காலத்துல நடந்துகிட்டே இருக்கு. முன்னோக்கி இப்படி பின்னோக்கி போயிட்டே இருங்க. திரைக்கடல் ஓடியும் திரவம் தேடி ஏதோ ஒரு காரணத்துக்காக போரிடுவதற்காக, அல்லது பணத்தை சம்பாதிப்பதற்காக, வணிகம் செய்வதற்காக, அதற்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணம். இன்னைக்கு எதனால போறாங்க? வணிகம் பணத்த சம்பாதிக்கிறதுக்காக தான் போறாங்க வெளிநாடுகளுக்கு. அப்ப அதுக்கு முன்னாடியும் ஏதோ தேடுதல், ஏதோ ஒண்ணு உலக நாட்டுல தேடுதற்காக இவங்க போய்க்கிட்டே இருக்காங்க. ஆனா, இந்த ஆப்பிரிக்காக்காரங்க யாராவது பாகிஸ்தானுக்கு போறாங்களா? இந்தியாவுக்கு வராங்களா? இல்ல ஜப்பானுக்கு தான் வராங்களா? வர்றது கிடையாது. நம்ம போற அளவுக்கு அவங்க வர்றது கிடையாது. நம்மகிட்ட அவ்ளோ பாப்புலேஷன் இருக்கு. நெறைய மக்கள் வளம் இருக்குது. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? வெளியூர்களுக்கு போறாங்க. வெளிநாடுகளுக்கு போறாங்க. போய்க்கிட்டே இருக்காங்க. உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இன்றைக்கும் அது நடந்துகிட்டே இருக்குது. எப்படி தென்னிந்தியாவுல, தமிழ்நாட்டுல மனித இனம் தோன்றி இந்த உலகம் முழுக்க பரவுனாங்கல்ல, அது இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு இல்ல. அப்படின்ட்டு கிடையாது. இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்குது. என்றைக்குமே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்க ஆப்பிரிக்காவுல இருந்து தான் உலகம் மனிதர்கள் தோன்றி இந்த உலகம் முழுக்க போனாங்க அப்படின்னா, இன்னைக்கு அது நடக்குதா? அல்லது 100 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்ததா? அல்லது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா? இப்ப தான் இல்ல, அப்பல்லாம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. அவங்கலாம் அப்படிப்பட்ட மனிதர்களே இங்க இல்லையே. ஏன் இந்தியாவுக்கு வரக்கூடாதா? இந்தியாவுக்கு வந்து இந்த ஆப்பிரிக்க மக்கள் வாழக்கூடாதா? ஏன் வரமாட்டேன்றாங்க? வரமாட்டேன்றாங்க பாருங்க. அப்ப எப்படி அவங்க வந்து உலகம் முழுக்க பரவுனாங்கன்னு நீங்க சொல்றீங்க? ஆப்பிரிக்காவுல தான் மனித இனம் தோன்றி இந்த உலகம் முழுக்க பரவுனாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சொல்றீங்க? அந்த பரவுதல் என்னைக்கு நின்று போனது? என்றோடு நின்று போனது? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பரவுதல் நின்று விட்டது. அ அப்படின்னு உங்களால ஏன் சொல்ல முடியுமா? ஏன் நிறுத்துனாங்க? ஏன் இன்னைக்கும் போய்க்கிட்டே இருக்க வேண்டியது தானே? முதல்ல பரவுவதற்கு என்ன தேவைன்னா, மக்கள் தொகை தேவை. இங்கேருந்து எவ்வளோ பேர் வெளிநாட்டுக்கு போனாலும், இங்க நெறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவுல 120 கோடி பேர் இருக்காங்க. ஆனா, வெளிநாட்டுல நெறைய பேர் இருக்காங்க. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று குடியேறியவர்கள் பல கோடி பேர் இருக்காங்க. பல கோடி பேர். இந்த மக்கள் தொகை, மக்கள் வளம் பாருங்க. ஒரு இடத்துல உற்பத்தி அதிகமாச்சுன்னா, உலகம் முழுக்க அது போகும். நீங்க ஒரு இடத்துல நீங்க வந்து நெல்ல உற்பத்தி பண்றீங்க, மாம்பழத்த உற்பத்தி பண்றீங்க. உலக நாடுக்கு அபரிமிதமான உற்பத்திய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவீங்க. இப்ப ஆப்பிரிக்காவுலருந்து ஏன் வெளிநாட்டுக்கு வரல அப்டின்னா, அவங்ககிட்ட மக்கள் தொகை கம்மி. அவனுக்கே பத்தல. அவன் எப்படி இதுவும் ஒரு ஏற்றுமதி தான். மனிதர்களே தங்களை ஏற்றுமதி செய்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது, அ மக்கள் தொகை இங்க தான் அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. மனிதர்கள் இங்கு தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறார்கள். அப்ப இவர்கள் தான் உலகத்தின் தேவைப்படுகிற பல்வேறு இடங்களுக்கு போயி, அதன் தேவையை பூர்த்தி செய்யும். நெறைய இந்த உலகத்தில பல்வேறு நாடுகளுக்கு மனித தேவை தேவைப்படுகிறது. மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. அமெரிக்காக்காரங்க ஏன் இங்க வரலன்னா, அவனுக்கே பத்தல. அதனால தான் அவன் இங்க வரல. ஆனா நாம ஏன் அங்க போறோம் அப்டின்னா, நமக்கு தேவைக்கு அதிகமா மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க. அதனால தான் நாம வந்து ஜப்பானுக்கு போறோம், சீனாவுக்கு போறோம், ரஷ்யாவுக்கு போறோம். ரஷ்யாக்காரங்க 10,00,000 பேர் வாங்க அப்டின்றான். 10,00,000 பேருக்கு வாங்க எங்க நாட்டுக்கு. அவனுக்கு பத்தல. ஆனா நம்மகிட்ட நெறைய பேர். அதனால இங்கருந்து அங்க போறோம். அவங்க யாரும் இங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கே பத்தல. அப்ப நம்ம எங்க தேவை அதிகமா இருக்கோ, அவங்க தான் தேவைப்படுகிறவர்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவார்கள். இது ஒரு ஏற்றுமதி தான். அதனால இன்னைக்கு என்ன நடந்ததோ, அதுதான் கடந்த காலங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? உலகம் முழுக்க பரவுறாங்களா? இப்படிதான் அந்த பரவல் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அது எளிதா நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல பரவுறது நடந்து போயிருப்பாங்க. உலகம் முழுக்க இந்த மனிதர்கள் போனாங்கல்ல, இவங்க நடந்து, கால்நடையா நடந்து, கூட்டமாக நடந்து, முதல்ல கடந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில உலோகங்களே கிடையாது. அப்போ மனிதர்கள் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போணும்னா, கூட்டமா தான் போணும். ஏன்னா, இந்த உலகத்தில எங்க போனாலும் வந்து காடுகள் இருக்கும், சிங்கம், புலி, சிறுத்தைகள் இருக்கும். ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறது சாதாரண விஷயம் கிடையாது. காடுகள் வழியாக போணும். கடந்த காலங்கள்ல உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத 5000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகம் கண்டுபிடிச்சாங்க. இரும்பு கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா, எ ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்தில கோடாரி, அரிவா, ஈட்டி, கத்தி, கடப்பாரை எதுவுமே கிடையாது. கையில மரக்கிளையும், கல்லுகள் தான் இருந்தது. இதுதான் மனிதர்களுடைய பாதுகாப்பு ஆயுதங்களா இருந்தது. அப்படி இருக்கும்போது, சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் வந்து அத எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வேட்டையாடவே முடியாது. நம்மகிட்ட தான் இரும்பு உலோகங்களே இல்லையே! அப்படி இருக்கும்போது மனிதர்கள் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போணும் அப்படின்னா, கூட்டமா போணும். கூட்டம் தான் பாதுகாப்பு. ஒரு ஒற்றுமை தான் பாதுகாப்பு. ஒரு சிங்கம் வருது அப்படின்னா,
ஒரு 100 பேர் சேர்ந்து அந்த சிங்கத்த கல்லு, கம்பு போட்டு அடிச்சாங்கன்னா ஓடி போயிடும். அடி தாங்க முடியாம, வலி தாங்க முடியாம ஓடி போயிடும். 100 பேர் அது மேல ஏறி உட்காந்து அப்படி அமுக்கி பிடிச்சு கண்ண கிண்ண குத்தி அத அடக்கிரலாம். அப்போ கூட்டமா போணும். அதற்கு மக்கள் தொகை தேவை. கூட்டம் கூட்டமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கூட்டம் கூட்டமா போயிருப்பாங்க, கடந்த காலங்கள்ல. எப்ப உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ, அப்ப தனியாவே போலாம். என்கிட்ட ஒரு ஈட்டி, கத்தி, கடப்பாரை இருக்குன்னா, ஒரு கூர்மையான வாள் இருக்கு அப்படின்னா, அத வச்சுக்கிட்டு நான் தனியாவே போயிருவேன். ஒரு கேடயம், உடம்புல ஒரு கேடயம், ஒரு கழுத்துல ஒரு கேடயத்த மாட்டிக்கிட்டு, ஒரு ஹெல்மெட் மாரி மாட்டிக்கிட்டு, போருக்கு போவாங்கல்ல, ஒரு போர் வீரனாக நான் நடுக்காட்டுகளில், அடர்ந்த காடுகளில் என்னால் பயணிக்க முடியும். ஒரு சிங்கமோ, புலியோ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வந்தா ஒரு குத்து. ஒரு உலோகம் வந்த பிறகு மனிதர்கள் கூட்டம் கூட்டமா போய் தான் பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா உலோகம் வருவதற்கு முன்பு மனிதர்களுக்கு பாதுகாப்பு கூட்டம் தான். தனியா உட்காந்துக்கிட்டு ஒரு சிங்கம் வருது, ஒரு புலி வருது, கையில கிடைக்கிற கல்ல வச்சு அத ஒண்ணும் தாக்கி உன்னால ஒண்ணும் கொல்ல முடியாது. சிங்கம் நம்மள விட பெருசு. ஒரு மாடு மாரி இருக்கும். ஒரு புலி நம்மள விட பெருசு. ஒரு மாடு மாரி இருக்கும். கை விரல்கள் அத்தனையும் கத்தி மாரி இருக்கும். கத்தி 10 கத்திகளோட வரும். வாய் ஃபுல்லா 10 வாய் ஃபுல்லா பல்லு அது ஒரு கத்தி. கிழிச்சிரும் அப்படி. அப்ப அதுகிட்ட போய் நீ கல்லு, கம்பெல்லாம் அடிச்சு அத ஒண்ணும் பண்ண முடியாது. கூட்டமா சேர்ந்தா மட்டும் தான். அப்போ கடந்த காலங்கள்ல மனிதர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க, உலகம் முழுக்க பரவியிருக்காங்கன்னா, அதற்கு மக்கள் தொகை தேவை. ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு மக்கள் தொகை தேவை. ஆனா அவங்க இந்த இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, 10, 12 குழந்தைகள பெத்துக்கிறது, 13 குழந்தைகள பெத்துக்கிறது, இப்படி கூட்டம் அதிகமா இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல. அவங்க எல்லாருமே கடந்த காலங்கள்ல நோய் இல்லாம வாழ்ந்திருக்காங்க. ஒரு கற்காலத்துலலாம். ஏன்னா கற்காலத்துல இந்த பூமியில மரங்களே வெட்டப்படல. உலோகங்கள் இல்லாத காலத்த தான் கற்காலம்ன்றோம். அப்ப அந்த கற்காலத்துல மரங்களே வெட்டப்படல. வெட்டப்படாத போது, நீங்க சமவெளிகளே இங்க பெரும்பாலும் கிடையாது. எல்லாம் புதர்களும், மரங்களுமா இருக்கு. அத வெட்ட முடியாத அளவுக்கு நம்மகிட்ட உலோகங்களே இல்ல. உலோகம் வந்த பிறகு தான் மரத்த வெட்ட முடியுங்கிறதே மனிதர்களுக்கு தெரியும். அப்போ சமவெளிகளே இல்லாத காலம் தான் கடந்த காலம். இன்னைக்கு சமவெளியா தெரியிற வயல்வெளிகள் அல்லது வசிப்பிடங்கள் எல்லாமே நாம உருவாக்குனது. உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு மரத்தை வெட்டி நாம உருவாக்குனது. இன்னைக்கு நெல்லு, கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்றோம் அப்படின்னா, அதற்கு சமவெளிகள் தேவை. மரங்கள வெட்டணும், சமவெளிய உருவாக்கணும். அந்த மண்ணை உழணும். உழுது அதில நெல்லு, கோதுமைய போடணும், வாய்க்கால கட்டி அதில தண்ணீர் பாய்ச்சணும். அதெல்லாம் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வந்துச்சு. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில மனிதர்கள் நோய் இல்லாம வாழ்ந்திருக்காங்க. காரணம் அவன் அரிசி, கேழ்வரகு, கோதுமைய உற்பத்தி பண்ணல. அதனாலேயே அவன் அத சாப்பிடாம ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க. பழங்கள், காய்கறிகள் இந்த மாரி மாமிசம், மீன், முட்டை இந்த மாரி சாப்பிட்டு அவன் ஆரோக்கியமா இருந்திருக்கான். உடல் உழைப்பை அடிப்படையாகக் கொண்டு ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க. அதனால மனிதர்கள் ரொம்ப காலம் உயிர் வாழ்ந்திருக்காங்க கற்காலங்கள்ல. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, பொறக்கிற அத்தனை பேரும் உயிர் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு சாவுங்கிறது இந்த வேட்டையாடுதல் மூலமா, ஏதாவது பிற உயிரினங்கள் வேட்டையாடும். அப்படிதான் அவங்களுக்கு சாவு வந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்க, உலகம் முழுக்க இங்க நெறைய மனிதர்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்காங்க கற்காலத்துல. எப்ப இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட்டாங்களோ, அப்பதான் நோய் தொற்று நோய் 10 குழந்தைகள் பெத்துக்கிட்டாலும் 2, 3 குழந்தைகள தான் தப்பும். மத்த குழந்தைகள் எல்லாம் செத்து போயிடும். இறப்பு விகிதம் எப்ப அதிகமாகுது அப்படின்னா, நெல்லு, கோதுமையெல்லாம் சாப்பிட்டாங்க பாருங்க. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இறப்பு விகிதம். போர்களால அந்த உலோகத்த வச்சு இவங்க சண்டை போடுறாங்க. இது சண்டை போடுகிற உணவு. அரிசி, கேழ்வரகு, கோதுமைங்கிறது அத சாப்பிட்டா சண்டை தான் போட தோணும். இதை நீங்கள் தவிர்த்து விட்டு நீங்கள் மாமிசம், மீன், முட்டைன்னு சாப்பிட்டா சண்டை போட மாட்டீங்க. நேசிக்க தான் செய்வீங்க. உங்க உடம்ப நேசிப்பீங்க. மனுஷங்கள நேசிப்பீங்க. ஆனா அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட்டா சண்டை தான் போடுவீங்க. உங்க உடம்போட போய் அந்த உணவு சண்டை போட்டு உங்களுக்கு நோய ஏற்படுத்தும். உங்க நோய் எதிர்ப்பு சக்தியோட சண்டை போடும். அதன் மூலமா உங்களுக்கு உடம்புல நோய் வரும். அதுபோல மனிதர்களோட சண்டை போடுவீங்க. சண்டையில செத்து போவீங்க. மரண பயத்தோட மனிதர்கள் மீதான அந்த வெறுப்புல அதிலயே நோய் வந்துரும். அப்படி நோயால செத்து போறது. அப்புறம் போர்ல செத்து இப்படி சாவுங்கிறது எப்ப உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, அந்த உலோகத்தை வைத்து நிலத்தை உழுது, அதில் நெல்லு, கோதுமை எல்லாம் விளைய வச்சு அத சாப்பிட்டப்ப, உப்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்டப்ப தான் நோய் வந்துருச்சு. கற்காலத்துல உன்னால நெல்லு, கோதுமைய உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா மரத்தையே வெட்ட முடியாது. இந்த உலகம் முழுக்க மரங்களே வெட்டப்படாத காலம் தான் கற்காலம். மரங்கள வெட்ட முடியுங்கிறதே மனுஷங்களுக்கு தெரியாது. உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரத்த வெட்டுறாங்க. அப்ப கற்காலத்துல அடர்ந்த காடுகளாக இந்த பூமி இருந்திருக்கு. சமவெளி ஃபுல்லா காடுகள் தான். அப்போ உன்னால நிலத்த உற்பத்தி பண்ண நிலத்த அதாவது அரிசி, கேழ்வரகு, கோதுமைய உற்பத்தி பண்ணவே முடியாது. இன்னும் அடர்ந்த காடுகளா இருக்கும்போது, அதிலயே உனக்கு தேவையான உணவு கிடைச்சிருச்சு. அப்ப ஏகப்பட்ட உயிரினம் இருக்கும். உன்னால சிங்கம், புலி இதெல்லாம் ஏகப்பட்ட உயிரினங்கள் இருந்துச்சு. மரங்களே வெட்டப்படாத காலம் தான் கற்காலம். அப்ப எவ்வளோ உயிரினம் இங்க இருந்திருக்கும்னு நெனச்சு பாருங்க. இந்த பூமி முழுதும் அடர்ந்த காடுகளா இருந்திருக்கும். அது பாலைவனங்களும் இருக்கு. பாலைவனம் தவிர்த்துவிட்டு மற்ற பகுதி எல்லாமே அடர்ந்த காடுகளா இருந்திருக்கும். அதுல எவ்வளோ உயிரினம் இருந்திருக்கும்னு நெனச்சு பாருங்க. மனிதர்களால் கூட எல்லா உயிரினத்தையும் வேட்டையாட முடியாது. சிங்கம், புலிகள் ஏராளமான சிங்கம், புலிகள், ஏராளமான மான்கள், ஆடுகள். அப்ப அதையே வேட்டையாடி மனுஷங்க சாப்பிடுறதுக்கு நெறைய உணவு. அதிலயே அவன் உணவு தேவைய பூர்த்தி செஞ்சுட்டான். நெறைய பழங்கள், காய்கறிகள். இவன் ஒரு மாம்பழத்த சாப்பிட்டு அந்த கொட்டைய ஊனி வச்சுருவான். இங்க நெறைய தண்ணி வளம் இருந்திருக்கும். ஏன்னா கற்காலத்துல மரங்களே வெட்டப்படல. இந்த பூமியில பசுமையா இருக்கு. அப்போ ஏராளமான மழை பெஞ்சிருக்கும். அப்ப இவன் ஒரு பழத்த சாப்பிட்டுட்டு, ஒரு பலாப்பழத்த சாப்பிட்டு அந்த கொட்டைய முளைக்க வச்சுருவான். அது வளர்ந்து மரமா வளர்ந்து இவனுக்கு பழத்த தரும். அப்போ இந்த பழத்தை தருகிற காடுகள் தான் இந்த பூமியில கற்காலத்துல இருந்திருக்கு. இவன் உணவ போய் உற்பத்தி பண்ணணும், நெல்லு, கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்ப இவன் சாப்பிட்ட உணவு எது? காய்கறி, பழங்கள்,
கீரைகள், கிழங்குகள், அப்புறம் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதுதான் இவனுடைய கற்கால உணவுகள். அப்ப இவன் ஆரோக்கியமா இருந்திருக்கான். இவன்கிட்ட அன்பு, பாசம், சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது. நீங்க இத மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா, அரிசி கழுவுற கோதுமைய சாப்பிட்டா தான் சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும். வன்முறை உணர்ச்சி அப்பதான் வரும். குற்றங்கள் செய்யணுங்கிற அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் வருது. அப்போ இதெல்லாம் சாப்பிடாத கற்காலத்துல, அவன் அன்போட, பாசத்தோட இருந்திருக்கான். ஆரோக்கியமா இருந்திருக்கான். அப்போ இந்த மக்கள் சாகவே இல்ல. பொறக்கிற எத்தன பேரும் 120 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அப்பதான் இந்த தமிழ் மொழியெல்லாம் நல்லா வளர்ந்திருக்கு. அதுவரைக்கும் கற்காலம் வரைக்கும், உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம் வரைக்கும், இந்த தமிழ் மொழி சிறப்பா வளர்ந்திருக்கு. ஒழுக்கமா இருந்திருக்காங்க. ஒழுக்கமா வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்பா வாழ்ந்து அன்புங்கிற வார்த்தைய கண்டுபிடிச்சாங்க. பண்புடன் வாழ்ந்து பண்புங்கிற வார்த்தைய கண்டுபிடிச்சாங்க. கட்டுப்பாடா வாழ்ந்து கட்டுப்பாடுங்கிற வார்த்தை. அம்மா அந்த உறவுகள்லாம் அப்பதான் கண்டுபிடிக்கிறான். அம்மா, அப்பா, இவங்கலாம் அக்கா. அவனுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. இவங்கலாம் அக்கா, இவங்க தங்கச்சி, இவங்க வந்து காதலி. இந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. இவங்க சித்தப்பா, இவங்க சித்தி, அத்தை, மாமான்னு சொல்லி இவங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. ஒழுக்கமா அந்த ஒற்றுமையா வாழ்ந்திருக்காங்க. மனிதர்கள் ஒற்றுமையா வாழ்ந்திருக்காங்க கற்காலத்துல. ஒற்றுமை தான் மனிதர்களுக்கு பலமா இருந்திருக்கு. ஏன்னா, மனிதர்களுக்கு அப்ப இருக்கிற ஆபத்து எதுன்னா நோய்கள் கிடையாது. மனிதனுடைய உணவு முறை கற்காலத்துல என்னவா இருந்திருக்கு? மாமிசம், மீன், முட்டை, காய்கறி, பழங்கள், கீரைகள், அ ப க கிழங்கு, பயிறு இந்த மாரி தான் இது இருந்திருக்கு. இப்ப இத சாப்பிட்டா ஆரோக்கியமா தான் இருந்திருப்பாங்க. இத சாப்பிட்டா ஆரோக்கியம் தான். அன்பு, பாசத்தோட இருப்பாங்க. அப்படிங்கும்போது, இந்த மாரி ஒரு வாழ்க்கை முறை கற்காலத்துல இருந்திருக்கு. எப்போ உலகம் வந்ததோ, அப்பதான் வந்து காடுகள அழிக்கிறாங்க, மரத்த வெட்டுறாங்க, மனிதர்கள வெட்டுறாங்க, பிற உயிரினங்கள வெட்டுறாங்க. சிங்கம், புலி, சிறுத்தைகள் அப்படியெல்லாம் வெட்டி இந்த மாரி மாற்றம் வந்திருக்கு. அதனால ஒரு பெரிய வரலாற்று உண்மைய தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். அ கற்காலத்துல மக்கள் கூட்டம் தான். ஏன்னா வந்து கற்காலத்துல வந்து ஒற்றுமை தான் பலம். மனிதர்களுக்கு அப்ப இருக்கிற ஒரே ஆபத்து கற்காலத்துல நோய் இல்லாம இருந்திருக்காங்க. அப்ப மனிதர்களுக்கு கற்காலத்துல இருக்கிற ஒரே ஆபத்து எது தெரியுமா? சிங்கம், புலி, சிறுத்தைகள், காட்டு ஓநாய்கள், கழுதை, புலிகள். இதுதான் மனிதர்களுக்கு ஆபத்தா இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நோய் ஆபத்து கிடையாது. நோய் வரவே இல்ல. மனிதர்கள் ஒற்றுமையா இருந்திருக்கிறான். ஒற்றுமை தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்ல. மனிதர்கள் ஒண்ணா சேர்ந்தா மட்டும் தான் தன்னை வேட்டையாட வருகிற புலியை கல்லு, கம்புன்னு கையில கிடைக்கிறதெல்லாம் போட்டு அடிச்சா தான் அந்த புலி ஓடும். சிறுத்தை ஓடும். அப்படியும் ஒருத்தர கவ்விட்டு போயிடும். கண் இமைக்கிற நேரத்துல மனிதர்களை கவ்விக்கொண்டு போய்விடும். அப்போ பிற இந்த கொடூரமான சிங்கம், புலிகள வந்து அடக்கவும் முடியல. ஏன்னா மனிதர்களிடம் வந்து உலோகங்களாலான ஆயுதங்கள் இல்ல. உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்கள்ல அந்த சிங்கம், புலிகளிடமிருந்து பாதுகாக்கிறது மனிதர்களுக்கு பெரும் பிரச்சனை. சிங்கம், புலிகள், சிறுத்தைகள், கழுதை புலிகள் இதுதான் கரடிகள். இதுதான் மனிதர்களுக்கு ஆபத்தா இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு நோய்கள் இல்ல. கற்காலத்துல நோய்கள் இல்ல. ஆரோக்கியமா இருக்காங்க. 120 வருஷம் வாழ்றாங்க. ஆனா 120 வருஷம் வாழ முடியாதபடிக்கு பிற உயிரினங்கள் மனிதர்களை வேட்டையாடிட்டு போயிடுது. அப்போ அவைகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள மனிதர்கள் ஒன்றாக இருந்தார்கள். ஒன்றாக ஒற்றுமை மட்டும் தான் பலமா இருந்தது. எப்போ உலோகத்த கண்டுபிடிச்சானோ, ஒற்றுமை எனக்கு தேவையில்ல. என்கிட்ட கத்தி இருக்கு. கூர்மையான வாள் இருக்கிறது. எந்த சிங்கம் வந்தாலும் என் மேல பாயுதா ஒரு சிங்கம் சொருகிடுவேன். ஒரு புலி வருதா அப்படி சொருகிடுவேன். அப்படி வெட்டி தள்ளிருவேன். எனக்கு மனிதர்களே தேவையில்ல. யாருமே எனக்கு தேவையில்ல. நான் காட்டுக்கு போறேன். தனியா போறேன். அப்போ அந்த மாரி ஒரு பாதுகாப்பு எப்போ வருது? இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான். ஒற்றுமை என்பது இனிமே தேவையில்ல. மனிதர்கள் ஒற்றுமையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னிடம் ஆயுதங்கள் இருக்கிறது. இன்னைக்கும் அது நடக்குது. என்ட்ட துப்பாக்கி இருந்தாலே போதும். எனக்கு மனிதர்களே தேவையில்ல. 100 பேர் இருந்தா கூட 10 பேர் இருந்தா கூட ஒரு சிங்கம், புலி வருதுன்னா உன்ட்ட ஒரு துப்பாக்கி இருந்தா போதும். 10 பேரையும் அந்த சிங்கம் ஓட விட்டுரும். ஆனா ஒரு துப்பாக்கி இருந்தா, அந்த சிங்கத்த நீ கட்டுப்படுத்திறலாம், அடக்கிரலாம், ஒடுக்கிரலாம். கொன்றுவிட்டு உன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்ப ஆயுதங்கள் வந்த பிறகு, உலோகங்கள் வந்த பிறகு மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. ஆனா உலோகங்கள் இல்லாதபோது மனிதர்கள் ஒற்றுமையா இருந்தா தான் பாதுகாப்பா இருக்க முடியும். அப்படிங்கிற அந்த நடைமுறை அப்பதான் வருது. ஒற்றுமை இல்லாமல் போகுது. வேற்றுமை என்பது உலோகங்கள் வந்த பிறகு தான் வருது.